ஏற்றுக்கொள், நாயகத்தின் பொருட்டால் ஏற்றுக்கொள். சொல்லலாமா சொல்லக்கூடாதா என்று நான் சர்ச்சைக்கு வரவில்லை. கேட்பது அவரவருடைய விருப்பத்தை பொறுத்தது. யா அல்லாஹ் பிரார்த்தனை செய்துவிட்டு நாயகத்தின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக என்று சிலர் கேட்கிறார்கள். அவர்கள் கேட்பதும் கேட்காததும் அவர்களுடைய விருப்பம். நமக்கு இங்கே நோக்கம் அல்லாஹ்வின் திருத்தூதர் எப்படி காட்டி தந்தார்கள். பெருமானார் என்றாவது துஆ செய்துவிட்டு தகப்பல் ஹாதா துஆ பிபரக்கத்தின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களிடம் வசீலாவை பற்றி ஒரு சில தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம் என்று விளைகின்றேன். வசீலா என்பது 3 வகையாக இருக்கிறது. ஒன்று, இறை நேசரை பார்த்து இறை நேசர் அவர்களே எனக்காக என் தேவையை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க என்பதாகும். இரண்டாவது, இறை நேசரின் பொருட்டால் இறைவனே எனது தேவையை நிறைவேற்றி தருவாயாக என்று கேட்பது. மூன்றாவதாக, இறைநேசர் அவர்களே நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்பது. இந்த 3 வகையுமே வசீலா தான். வசீலா கூடும். ஏன் இந்த 3 வகையையும் வசீலா என்று சொல்கிறோம் சொன்னால், உண்மையிலே நமக்கு உதவி செய்வது, தேவைகளை நிறைவேற்றி தருவது அல்லாஹ் தானங்க. இந்த இறைநேசர்கள்லாம் காரணமாக இருக்கிறாங்க. இந்த காரணம் என்று வருகின்ற போது இந்த 3 வகைகளில் எந்த வகையை கொண்டும் வசீலா வைத்து அல்லாஹ் நம்ம கேட்கலாம். மார்க்கத்திலே ஆகமான ஒன்று தான் இது. சுன்னத் ஜமாஅத்து கொள்கையாகும். ஆனால் சில இயக்கங்கள் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் சொல்லுவாங்க இந்த 3 வகையுமே கூடாது என்பார்கள். இவர்களெல்லாம் பக்கா வஹாபிகள். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, இந்த ஃபஸ்ட்டு செகண்டு 2ம் கூடும், 3வது தான் கூடாதும்பாங்க. அதாவது இறை நேசரை பார்த்து என்னுடைய ஹக்கில் நீங்கள் அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க அப்படின்னு கேட்கலாம். அதே போல் இறைவனிடம் யா அல்லாஹ் இந்த இறை நேசருடைய பொருட்டால் என் தேவையை நிறைவேற்றி தருவாயாக என்றும் கேட்கலாம். ஆனால் இறை நேசரை பார்த்து எனக்கு நீங்கள் தேவையை நிறைவேற்றி தாருங்க என்று கேட்கக்கூடாது என்பார்கள். இவர்கள் முக்கா வஹாபிகள். அதே போல் இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, முதலாவது மட்டும் கூடும், இறைநேசர் அவர்களே எனக்காண்டி துவா செய்யுங்க என்பதை மட்டும் ஏற்றுக்கொள்வாங்க. இந்த இறைநேசர் பொருட்டால் இறைவனே எனக்கு என் தேவையை நிறைவேற்றி தருவாயாக அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது அப்படிம்பாங்க. அதாவது ஏன் நீங்கள் இறைநேசர் பொருட்டான்னு சொல்லணும், இறைவனே உன் திருநாமத்தை கொண்டு கேட்கிறேன் அப்படி சொல்ல வேண்டியதுதான். இப்படி சொல்லலாம். ஆனால் இறைநேசரின் பொருட்டால் யா அல்லாஹ் என் தேவையை நிறைவேற்றி தருவாயாக அப்படி என்று கேட்கக்கூடாது என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். சரி, இதில் 3 வகையும் கூடும் என்று சொன்னோம் அல்லவா. அண்மையில் ஒரு ஆடியோவை நான் கேட்டேன். அதில் பேசப்படுகிறது, இறைவனிடம் நாம் துவா செய்யும் பொழுது இறை நேசரின் பொருட்டால் என்று நம்ம கேட்கக்கூடாது. இறைவனை உன்னுடைய திருநாமத்தின் பொருட்டால் அப்படி வேண்டாம் கேட்கலாம், இறை நேசரின் பொருட்டால் அது கேட்கக்கூடாது என்று கூறப்படுவதை நான் கேட்டேன். நம்முடைய மார்க்கத்தில் நாயகத்தின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக என்று சிலர் கேட்கிறார்கள். அவர்கள் கேட்பதும் கேட்காததும் அவர்களுடைய விருப்பம். நமக்கு இங்கே நோக்கம் அல்லாஹ்வின் திருத்தூதர் எப்படி காட்டி தந்தார்கள். பெருமானார் என்றாவது துஆ செய்துவிட்டு தகப்பல் ஹாதா துஆ பிபரக்கத்தி நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன் ஹதீஸ் இருக்குது. ஹதீஸில் இப்படி இறை நேசர் பொருட்டால் கேட்கலாம் என்பதற்கு 1 2 எத்தனை ஹதீதுகள் வேண்டும். அதனால தான் ஒரு சிலவற்றை உங்களுக்கு ஆதாரமாக எடுத்து வைக்கலாம் என்று விரும்புகிறேன். அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில் கடுமையான பஞ்சம் வந்தது. இப்பொழுது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வசீலா வைத்து அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யார்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தந்தையார். அவர்களை வசீலா வைத்து அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. எப்படி தெரியுமா? அல்லாஹும்ம இறைவனே இன்னா குன்னா நதவஸ்ஸலு இலைக்க பி நபியினா, எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
வசீலா வைத்து உன்னிடம் நாங்கள் மழையை கேட்டோம், நீ மழையும் எங்களுக்கு கொடுத்தாய். தஸ்கீனா மழையை தந்தாய். இன்னா நதவஸ்ஸலு இலைக்க, இப்போது உன்னிடம் நாங்கள் வசீலா வைத்து கேட்கிறோம். பி அம்மி நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தந்தையார் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வசீலா வைத்து கேட்கிறோம். ஃபஸ்கினா எங்களுக்கு மழையை பொழிய வைப்பாயாக என்று கேட்டாங்க. ஃபயுஸ்கவுன் அவர்களுக்கு மழையும் பொழிந்தது. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இங்கே உமர் ரலியல்லாஹு அன்ஹு மழை வேண்டும் என்று இறைவனிடம் கேட்கிறார்கள். ஒரு சஹாபியை முன்வைத்துத்தான் கேட்கிறார்கள். அந்த சஹாபியார் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித குடும்பத்தை சார்ந்தவர்கள். அதனால் பெரியவர்களை வசீலா வைத்து அவர்களின் பொருட்டாலே அல்லாஹ்விடம் கேட்கலாம் என்பதை இந்த ஹதீஸ் அறிவிக்கிறதா இல்லையா? புகாரி தானே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டாலே ஒரு சஹாபிக்கு ஒரு துவாவையும் சொல்லிக் கொடுத்து கேட்க சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கண் தெரியாத சஹாபி வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ அன் யுஆஃபியனி, எனக்கு கண் பார்வை கிடைக்க வேண்டும், அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அருமை தோழர்களே, நீங்கள் இந்த நிலையிலேயே இருக்கலாம், அதுவும் நல்லது தான். நீங்கள் விரும்பினால் நீங்கள் அப்படியே இருக்கலாம். இல்லை நீங்கள் விரும்பினாவை இன்ஷிஅத தஅவ்து, நீங்கள் விரும்பினால் அல்லாஹ்ட்ட துவா செய்கிறேன், உங்களுக்கு கண் பார்வை கிடைக்கும், எது வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. வந்த தோழர் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு கண் பார்வை கிடைக்கணும் அப்படின்னாங்க. அப்படியா, போங்க ஒது செய்யுங்க, 2 ரக்காத் தொழுங்க, நான் சொல்லுகிற இந்த துவாவையும் சொல்லுங்க அப்படின்னாங்க. அந்த துவா தான், அல்லாஹும்ம இறைவனே இன்னி அஸ்ஸலுக்க, உன்னிடம் நான் கேட்கிறேன், வஅதவஜ்ஜஹு இலைக்க, உன் பக்கமே நான் முன்னோக்குகிறேன், பி நபியிக்க, உனது நபியின் பொருட்டாலே, நபியர் ரஹ்மத்துல் நபியாக இருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பி நபியிக்க முஹம்மதின் நபியர் ரஹ்மத்துடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டால் உன் பக்கம் நான் முன்னோக்குகிறேன். அடுத்து யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இன்னி தவஜ்ஜஹது பிக இலா ரப்பி, என் ரப்பின் பக்கம் நான் முன்னோக்குகிறேன் உங்களின் பொருட்டாலே, ஃபீ ஹாஜத்தி ஹாதிஹி, என்னுடைய இந்த தேவை விஷயமாக, லித்துக்குல்லாலி, எனக்கு அது நிறைவேற்றி வைக்கப்பட வேண்டும் என்பதற்காக, அல்லாஹும்ம இறைவனே ஃபஷஃபிஉஹு ஃபிய்ய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் விஷயத்தில் செய்கின்ற அந்த ஷஃபாஅத்தை சிபாரிசை நீ கபூல் செய்து கொள்வாயாக என்று துவாவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அந்த தோழரும் சொன்னாங்க, கண் பார்வையும் கிடைத்தது. திருமீதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இப்னு மாஜாவிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த யா முஹம்மத் அப்படிங்கிற வார்த்தை இப்னு மாஜாவிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் இறைவனிடம் அந்த சஹாபி கேட்குறாங்க, கேட்டது கிடைக்குதா இல்லையா? ஒரு மார்க்கத்தில் ஒன்று இருக்கா இல்லையாங்கிறத யாருங்க சொல்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் நமக்கு சொல்லித்தரணும். அவங்க தானே இந்த துவாவை கற்றுத்தர்றாங்க. பி நபியிக்க என்று சொல்லுங்க தோழர் அவர்களே அப்படிங்கிறாங்க. இறைவனே உன் நபியின் பொருட்டாலே கேட்குறேன், சொல்லிக் கொடுப்பது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லவா? அப்போ இந்த மாதிரி கேட்கலாம் என்று இருப்பதால் தானே இறைத்தூதர் ஸல்லல்லாஹு சொல்லிக் கொடுத்தாங்க. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கேட்கலாம், இறை தூதர்கள் மூலமாக கேட்கலாம் என்று சொல்லி இருக்க, இதுக்கு மாற்றமாக அவ்வாறெல்லாம் கேட்கக்கூடாது என்று சொல்லலாமா? இது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றுக்கே எதிரானது அல்லவா? ஆகவே அவ்வாறு சொல்லக்கூடாது. மார்க்கத்தை போதித்து தருகிற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு இவ்வாறு சொல்லி தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவிலே வைக்க வேண்டும். அதே போல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆயிட்டாங்க. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறாங்க அவங்களுக்காக.
துவாயாக, அல்லாஹும் மக்பிர்லி உம்மி ஃபாத்திமா பின்த் அசத், இறைவனே எனக்கு தாயாரை போன்று இருந்த ஃபாத்திமா பின்த் அசத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மன்னிப்பாயாக என்று துவா செய்கிறாங்க. அப்போ துவா செஞ்சுட்டு சொன்னாங்க, பிஹக்கி நபிக்க, இறைவனே உன்னிடம் நான் கேட்கிறேன், இதை உனது நபியின் பொருட்டாலே கேட்கிறேன். வல் அம்பியா அல்லதீன மின் கப்லி, எனக்கு முன்பு வாழ்ந்தார்களே நபிமார்கள், அவர்களின் பொருட்டாலும் கேட்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தாங்க. இது தபுரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே கேட்குறாங்கல்லவா, உனது நபியின் பொருட்டால், தங்களை தான் நாடுறாங்க. இறைவனை பார்த்து உன் நபியில் பொருட்டா கேட்குறேன்னு சொன்னால் என் பொருட்டான்னு அர்த்தம். அதோடு மட்டும் நிப்பாட்டல, வல் அம்பியா அல்லதீன மின் கப்லி, எனக்கு முன்பு வாழ்ந்த நபிமார்கள் பொருட்டாலும் கேட்கிறேன் அப்படிங்கிறாங்க. மார்க்கத்தில் இது இருப்பதால் தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. மார்க்கு இல்லைன்னு அவங்க கேட்டிருப்பாங்களா? இப்போ இறை தூதர்கள் மூலமாக இறைவனிடம் நாம் கேட்கலாம் என்பதைத்தானே இந்த ஹதீஸ் நமக்கு அறிவிக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் சொல்கிறாங்க, ஒருவர் பள்ளிக்காக தன் வீட்டிலிருந்து புறப்படுகிறார். அப்பொழுது இறைவனிடம் அவர்கள் வேண்டுகோள் வைக்கிறார். அந்த நேரத்தில் கேட்குறாரு, அல்லாஹும்ம, இறைவனே, இன்னி அஸ்ஸலுக்க, உன்னிடம் நான் கேட்குறேன், பிஹக்கி சாயிலின் அழைக்க, உன்னிடம் யாரெல்லாம் துவா செய்வாங்களோ அவங்களின் பொருட்டாலே கேட்கிறேன், யா அல்லாஹ், நான் கேட்பதை தருவாயாக. இப்படி சொல்லிக் கொடுக்குற யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுக்கு அடுத்து இன்னொன்று, அஸ்அலுக்க பிஹக்கி மம்ஷாய ஹாதா, இறைவனே இன்னும் ஒன்றை நான் கேட்குறேன், நான் இறை இல்லத்தை நோக்கி நடக்கிறேன் அல்லவா, இந்த நடையின் பொருட்டாலும் கேட்கிறேன். இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பாருங்க, நல் வணக்கமும் வசீலா, நல் அடியார்களும் வசீலா அப்படிங்கிறது இந்த ஹதீஸை நம்ம பார்க்குறோம். எனது இந்த நடையின் பொருட்டான்னு கேட்டாங்கல்ல, நல் வணக்கம் வசீலா, என் பள்ளிவாசல் நோக்கி நடந்து போகிறது வணக்கம் தானே, அந்த வணக்கத்தை வச்சு கேட்குறாங்க. அதே போல் யா அல்லாஹ், உன்னிடம் துவா செய்கிறாங்கல்ல அவர்களின் பொருட்டாலும் கேட்கிறேன், நல்லடியார்களும் வசீலா. மற்றவர்களை வசீலா வைத்து அல்லாட்ட கேட்கலாங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தரும்போது அது கூடாது என்று எப்படிங்க சொல்லுது? இது அதே போல் பாருங்கள், சில பேர் சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு கேட்பதுங்கிறது அவங்க ஹயாத்தாக இருக்கும்போது தான், அவங்க மறைந்ததற்கு பிறகு கிடையாது என்று சொல்பவர்கள்லாம் இருக்கிறாங்க. மறைந்தவர்களின் மூலமாகவும் கூட வசீலாவை வைத்து அல்லாட்ட நம்ம கேட்கலாங்கிறத இப்போ நான் சொன்ன ஹதீஸிலே இருக்கிறது அல்லவா. எந்த ஹதீஸ்? இதுக்கு முன்னால் நான் சொல்லி காட்டினேன்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள துவா செய்யும் பொழுது உனது நபியின் பொருட்டாங்கிறாங்க, தங்களை நடுறாங்க. அதுக்கடுத்து சொன்னது என்ன? வல் அம்பியா அல்லதீன மின் கப்லி, எனக்கு முன்பு வாழ்ந்த நபிமார்களின் பொருட்டாளுங்கிறாங்க. அப்போ நபிமார்கள்லாம் இவ்வுலக விட்டு மறைந்து வருது தானே. இப்படி சொல்லும்போது நபிமார்கள் இந்த உலகத்தில் இல்லை. அப்போ மறைந்தவர்களின் மூலமாகவும் நாம் வசீலாவை வைத்து அல்லாட்ட கேட்கலாம் அப்படிங்கிற ஹதீஸ் அறிவிக்கிறது அல்லவா. அது மட்டுமல்லங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நேரடியாகவே கேட்கலாம். சொன்னேன்ல, வசீலா மூணாவதாக நான் சொன்னேன், அந்த இறை நேசர்கள் இறை தூதர்களிடம் நேரடியாகவே கேட்பது, எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறது. அதுவும் வசீலாவில் ஒரு வகை தான். நமக்கு செய்வது இறைவன் தான். இறைவன் அல்லாத வேறு யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது, அல்லாஹ் தான் செய்யணும். இவர்களெல்லாம் வசீலா. இந்த வசீலாவை வைத்து இறைவனிடம் பல்வேறு பலன்களை பெற்றிருக்கிறார்களே சஹாபா பெருமக்கள் எல்லாம். பிலால் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு போகிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம், கடுமையான பஞ்சம், மழை இல்லை. அப்போ சொல்கிறாங்க, இஸ்தஸ்கீல் உம்மத்துக்கு யா ரசூலல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய உம்மத்தினருக்கு மழை கிடைக்க ஆவணம் செய்யுங்க, அல்லாஹ்ட்ட கேட்டு பெற்றுத்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இன்னும் ஹலகு, காரணம் உங்களுடைய உம்மத்தினருக்கு மழை இல்லாமல் அழிய பார்க்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு வந்துடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே தோன்றுகிறார்கள் அந்த தோழருக்கு. அவங்க சொன்னாங்க, தோழர் அவர்களே, நீங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட போங்க, ஃபஅக்ரிஹு அஸ்ஸலாம், நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள். அடுத்து ஃபஅக்பிருஹு அன்னஹும் யுஸ்கவுன், மழை பொழியும் என்கிற நற்செய்தியையும் சொல்லுங்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்து சொன்னாங்க.
அவர் சொன்ன மாதிரி மழையும் பொழிந்தது. இப்னு அபீ ஷைபாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தனக்கு ஒரு தேவை என்று வருகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான கபரை நோக்கி செல்கிறாங்க, ரவுலாவை நோக்கி செல்கிறாங்க, யாரை சூழலாம் கூப்பிடுறாங்க, தனது தேவையை வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் மார்க்கத்தில் ஆகும் என்பதால் தானே செஞ்சாங்க. ஒரு சஹாபி அல்லவா செய்கிறாங்க. சஹாபியார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாலே மண்டியிட்டு இஸ்லாமிய பாடத்தை பயின்றவர்கள் அல்லவா. நமக்கெல்லாம் 1400 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைச்சிருக்குங்க இஸ்லாம். ஆனால் அந்த சஹாபா பெருமக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நேருக்கு நேராக இருந்து இஸ்லாமிய பாடத்தை பயின்றவர்கள். அவங்க இப்படி கேட்குறாங்க, அதை அங்கீகரிச்சிருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி இவங்க கேட்டது தப்புன்னு சொன்னால் கனவுல என்ன சொல்லியிருக்கேன்னு, உங்களுக்கு மழை வேணும்னு சொன்னால் என்னட்ட சொன்னீங்க, அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டியதானு சொல்லியிருக்கேன். கனவுல நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுக்கு கிடைக்குங்க மழை, நீங்கள் போய் சொல்லுங்கள் உமர் ரலியல்லாஹு உங்களுக்கு, அப்படி நற்செய்தியெல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. அதனால் இறை தூதர்கள் இறை நேசர்களும் நேரடியாகவும் நாம் கேட்டு பெறலாம். இதுவும் வசீலாவில் ஒரு வகைதான். இஸ்திகாசா என்று அரபியில் சொல்லுவாங்க, அதுவும் வசீலாவில் ஒரு வகைதான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே போல் இவ்வுலகை விட்டு மறைந்தவர்கள் வசீலாக இருக்கிறாங்கங்கிறதுக்கு இன்னொரு ஹதீஸ் இருக்குதுங்க. அது என்னன்னு கேட்டால் உஸ்மான் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் சொல்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் ஒருவர் வந்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் ஹலீஃபா, அவங்களை சந்திக்க சென்றார். ஆனால் சந்திக்காமலேயே வர்றாரு போகிறாரு இப்படி இருந்துக்கிட்டே இருக்கிறாரு. அவரை நான் பார்த்தேன், அவர்கிட்ட நான் கேட்டேன், என்னங்க போகிறீங்க வர்றீங்க என்ன விஷயம்? அப்போ அவர் சொன்னார், நான் ஹலீஃபா அவர்களை சந்தித்து எனது தேவைகளை முறையிட்டு உதவி பெற்று போகலான்னு வந்தேன். ஆனால் அந்த வாசலில் இருக்கக்கூடிய காவலர் என்னை உள்ளே விடமாட்டேங்கிறாரு, அதான் போயிட்டு திரும்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. இப்போ உஸ்மான் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு துவாவை நான் சொல்லித்தர்றேன், அதை நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் போங்க, உங்கள் காரியம் நடக்குன்னாங்க. அந்த துவா என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் தெரியாத தோழருக்கு ஒரு துவாவை சொல்லிக் கொடுத்தாங்களே, அந்த தோழரும் சொன்னாங்க, கண் பார்வை கிடைத்தது, திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் நான் சொன்னேன் அல்லவா, அந்த துவாவையே இந்த தோழருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. உஸ்மான் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக வ தவஜ்ஜஹு இலைக பிநபியிக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யிர் ரஹ்மா. யா முஹம்மத் இன்னி தவஜ்ஜஹது பிக இலா ரப்பி ஃபி ஹாஜதி ஹாதிஹி லிதுக்லாலி அல்லாஹும்ம ஃபஷஃபிஹு ஃபிய. இந்த துஆவை சொல்லி கொடுக்குறாங்க. அவரும் அந்த துவாவை சொல்லிட்டு போகிறாரு. போன உடனே அந்த வாயில் காவலர் வாங்க உள்ளே வாங்க வரவேற்று உள்ளே அனுப்புகிறாரு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை சந்தித்து தன் தேவையெல்லாம் சொன்னாங்க. அந்த தேவைகளை நிறைவேற்றி கொடுத்த ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இப்போ உங்கள் தேவையை நான் நிறைவேற்றி கொடுத்துட்டேன், உங்களுக்கு எப்போவெல்லாம் தேவையை நினைக்கிறீங்களோ அப்பொழுதெல்லாம் என்னிடம் முறையிடுங்கள் என்றார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இது தபரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ இதில் நம்ம என்ன புரிகிறோம்? இவ்வுலகை விட்டும் மறைந்தாலும் கூட அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசீலா வைத்து கேட்கலாங்கிறது தானே. ஏன் இந்த துவாவை ஓதுனாங்கல்ல, இந்த பலன் கிடைச்சிச்சுல, அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து தான் இருந்தாங்க. அப்போ மறைந்தாலும் கேட்கலாங்கிறது தான். இன்னொன்று விஷயம், சில பேர் சொல்லுவாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்ட்ட கேட்டாங்கல்ல, இறைவனே இதுக்கு முன்பெல்லாம் எங்களுக்கு மழை வேணும்னு சொன்னால் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வசீலா வைத்து கேட்டோம், மழையை கொடுத்த. இப்போது அவர்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தையாரை கொண்டு நாங்கள் கேட்குறோம், மழையை தருவாயாகன்னு கேட்டாங்கல்ல, புகாரில் இருக்குதுல்ல, மழையும் கிடைத்தது என்று தான் புகாரில் இருக்குது. இதை சில வச்சுக்கிட்டு சில பேர் அறியாமல், அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசீலா தான், இந்த உலகத்தில் இருக்கும்போது தான் வசீலா, மறைந்து விட்டால் வசீலா கிடையாது. அப்படி மறைந்ததற்கு பிறகு வசீலாவாக இருந்திருந்தால் அவங்கள வச்சு தானே கேட்டுக்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கலையில, அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்கள வச்சு தானே கேட்டாங்க. இதுலேருந்து என்ன புரியுது? அவங்க சொல்கிறாங்க, இதுலேருந்து என்ன புரியுது? இறந்து போனவர்கள், அதாவது மறைந்து போனவர்கள், இவங்களையெல்லாம் வசீலா வச்சு கேட்கக்கூடாது. அப்படி கேட்கலாம் தான் உமர் ரலியல்லாஹு கேட்டிருப்பாங்க. ஆனால் கேட்கலை. இந்த உலகத்தில் இருந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்கள வச்சு தான் கேட்டாங்க என்று சில பேர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் ஏற்கனவே ஒரு அதிகம் நான் சொன்னேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்ததற்கு பிறகும் கூட அவர்களை வசீலா வைத்து கேட்கப்பட்டிருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நிறைவு கொடுத்தாங்கல்ல, அந்த துவா கேட்கப்பட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் மக்களாக இல்லை தானே.
அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு, உனது நபியின் பொருட்டால் பிஹக் நபியிக்க வல் அம்பியா அல்லதீன மின் கப்லி, எனக்கு முன்பு வாழ்ந்த நபிமார்கள் என்று சலாம் சொன்னாங்கல்ல. அப்போ அந்த நபிமார் இந்த உலகத்தில் இல்லை தானே. அதனால் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் மறைந்தவர்கள் வித்தியாசமெல்லாம் கிடையாது. இறை தூதர்கள், இறை நேசர்கள் நம்மளோடு இருந்தாலும் சரி தான், நம் பார்வையிட்டு மறைந்திருந்தாலும் சரி தான், அவங்கள வசீலா வைத்து கேட்கலாங்கிறது தான் அந்த அதியத்தெல்லாம் அறிவிக்குது. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வச்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கல தெரியுமா? அதுலேயும் ஒரு காரணம் இருக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி கேட்டாங்கன்னு வச்சுக்கிறேங்க, யா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டாக கேட்க மழை தருவாயான்னு கேட்டிருந்தா, இப்போ என்ன நம்ம சொல்லுவாங்க இந்த வஹாபிகள்லாம், இந்த அதில் என்ன புரிகிறது? வசீலா என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் கிடையாது. வேறு யாருக்கும் இருந்திருந்தால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மற்றவங்கள வச்சு கேட்டுக்கலாம்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு மக்களாக இருந்தபோதும் அவங்கள தான் வசீலா வச்சு கேட்டாங்க. அவங்க மறைந்ததற்கு பிறகும் அவங்கள வச்சு தான் வசீலா வச்சு கேட்டாங்க. இதுலேருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை மட்டும்தான் வசீலான்னு சில பேர் திசை திருப்பிடுவாங்க. இதுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுனால தான் வசீலா என்பது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உண்டு, மற்ற நல்லடியார்களுக்கும் உண்டுங்கிற காட்டுறதுக்கு தான் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை வசீலா வைத்து அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. இன்னொன்று, இந்த மாதிரி வாதம் செய்ய ஆரம்பித்தா இன்னொரு சிக்கல் ஏற்படும். என்ன, நம்ம எல்லாரும் ஒப்புக்கொண்டது நல் வணக்கம் வசீலா, வஹாபிகள் கூட ஒப்புக்கொண்டது தான் நல் வணக்கம் வசீலா தான். நல்லடியார்கள் வசீலாவா இல்லையா, அதில் தான் வஹாபியெல்லாம் மறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நல்வணக்கம் வசீலாவும் ஒப்புக்கொள்கிறாங்க. இப்போது இதை வைத்தும் கூட ஒரு வாதம் செய்யலாம் தானே. எப்படி, இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளோ வணக்கம் செஞ்சுருப்பாங்க, அவங்க வணக்கத்தை வச்சு அல்லாஹ்ட்ட கேட்கலையே, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வச்சு தான் கேட்டாங்க. ஒரு ஆள் சொல்கிறாரு, இதிலிருந்து என்ன புரிகிறது, நல்வணக்கம் வசீலா இல்லை. நல்வணக்கம் வசீலாவாக இருந்திருந்தால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய வணக்கத்தை வச்சு கேட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வச்சு தான் கேட்டாங்க. ஆகவே நல்லடியார்கள் மட்டும்தான் வசீலா என்று ஒருவர் வாதம் செய்தால் சரியா? இல்லை இல்லை. அதனால் நல்வணக்கம் வசீலா தான், நல்லடியாக வசீலா தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மற்றவர்களும் வசீலா தான். நம்மளுடைய பார்வையிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் வசீலா தான், நல்லடியார்கள். நம் பார்வையிட்டு மறைந்தவர்களும் வசீலா தான். அப்படிங்கிறத நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். ஆகவே இந்த மார்க்கம் தெளிவாக சொல்கிறது, இறை தூதர்களின் பொருட்டால் கேட்கிறேன் யா அல்லாஹ், என் தேவை நிறைவேற்றி தருவாயாக. அப்படிங்கிறத மார்க்கத்தை சொல்லித் தந்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒன்று கூடுமா கூடாதாங்கிறத அவங்க தான் தீர்மானிக்க முடியும். அவங்க தான் அல்லாஹ்வுடைய தூதர். அவங்க நமக்கு கற்றே தந்திருக்கிறாங்க, இறை தூதர் மூலமாக கேளுங்க அப்படின்னு சொல்லி. ஆகவே இது கூடாது என்று சொல்வது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூற்றுக்கு முரணாக ஆய்விடும். இந்த விஷயத்திலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நினைவிட்டுக் கொள்கிறேன். சத்தியத்தை புரிந்து நடக்கின்ற நல்ல தௌஃபீக்கை எல்லாம் வல்ல இறைவன் நமது அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.